ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நான் இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்திருந்தேன். சரி, அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைம் இருக்கையில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் ஆலு கேப்சிகம் போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி வந்து ரைஸு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி இந்த கிரேவி பூரிக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கும் கேப்சிகம் போட்டு தான் இந்த கிரேவி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கை ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு அதை வந்து வெந்நீரில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி லைட்டாக வெந்தால் போதும். அப்புறம் அதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம மஞ்சூரியனுக்கெலாம் நறுக்கி சேர்ப்போம்ல, ஒரு க்யூப் சைஸில் அதே மாதிரி நறுக்கி சிம்மில் வைக்காமல் நல்லா ஃபுல் ஸ்பீட்லேயே லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கேப்சிகமும் க்யூபாக நம்ம மஞ்சூரியனுக்கெலாம் சேர்ப்போம்ல, அதே மாதிரியே நறுக்கி சேர்த்துட்டு அதை ஃபுல் ஸ்பீட்லேயே வதக்கணும். ஏன்னா குறைய வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஹை ஸ்பீடில் வைக்கும்போது அப்படியே க்ரன்ச்சியாகவே இருக்கும். ஸோ அதை நல்லா வதக்கிட்டு அதை இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டிட்டு அப்படியே அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலரில் மாறவுமே தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சு ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோன்னா கிரேவி ஒரு நிமிஷமாக ரெடி ஆகிடும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் நறுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்ப்போம்ல, ஸோ அதேமாதிரி வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பொடி இருக்கணும். 3 பொடி கண்டிப்பாக சேர்ப்போம். ரெட் சில்லி பவுடர், அதுக்கு பதில் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் உப்பு. எப்போவுமே ஒரு கிரேவி பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த பொடியெலாம் சேர்ப்போம். ஸோ அதே மாதிரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகம், வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையுமே சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறம் நல்ல ஒரு பெரிய க்யூபுக்கு வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா செம ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சப்பாத்தி, ரைஸு, அப்புறம் நான், அப்புறம் ஜீரா ரைஸு, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாக காரம் எதுவும் சேர்க்கலை. அதனால தான் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருந்தேன். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.